வணக்கம் மக்களே, நமக்கு இன்னும் குரூப் 4 இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னும் 30 நாள் தான் இருக்கு. இந்த ஃபயர் டெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். வரக்கூடிய 30 நாள் இனிமே நம்ம வந்து ஃபயரா தான் இருக்க போறோம், நெருப்பா தான் இருக்க போறோம். ஓகேவா? வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இன்னும் 30 நாள் தான் இருக்கு. இந்த 30 நாளும் நம்ம நெருப்பு மாதிரி செயல்பட போறோம். அப்படியே அண்ணல் பறக்கும் வேகத்துல வந்து எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போறோம், மேக்ஸ். ஓகேவா? ஆனா இந்த ஃபயர் டெஸ்ட் அப்படின்றத நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே நீங்க வந்து எழுதிக்கலாம். அது ஓகேவா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து எழுதிக்கலாம். வரக்கூடிய வியாழக்கிழமை 29ஆம் தேதி வாரம் புதன்கிழமை டெஸ்ட். இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு வியாழக்கிழமை டெஸ்ட் 29ஆம் தேதி மே மாசம் 5ஆம் தேதி உங்களுக்கு டெஸ்ட். வாரம் புதன்கிழமை 50 கொஸ்டின் டெஸ்ட்டுங்க. வாரம் புதன்கிழமை 50 கொஸ்டின் மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். வெறும் மேக்ஸ் மட்டும் கிடையாது, ரீசனிங்கும் சேர்த்து தான் டெஸ்ட் வைக்க போறோம். த ஃபயர் டெஸ்ட் வரக்கூடிய 30 நாள் இனிமே நம்ம நெருப்பு மாதிரி தான் செயல்பட போறோம். அப்படி செயல்பட்டா மட்டும்தான் மேக்ஸ்ல இந்த 25 இந்த கனவை நினைவாக்க முடியும். ஓகேவா? இந்த கனவையே வந்து 25 நான் எடுத்துவேன் அப்படின்னு இந்த கனவு காண்றதுலாம் இங்க வேலைக்கு ஆகாது. இறங்கி ஆக்ஷன்ல இருக்கணும். செயல்பட்டா மட்டும்தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நினைச்சுக்கிட்டு அப்படி சும்மா இந்த வீடியோ இன்னும் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி வீடியோ மட்டும் பார்த்தா இது நடக்காது காஜா, நடக்கவே நடக்காது. இறங்கி வேலை செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டை போடணும். இன்னும் 30 நாள் தான் இருக்கு சார். 45 நாள் இருக்கே, அடுத்த மாசம் ஒரு 30, அடுத்துல ஒரு 10 நாள் இருக்கே, 40 நாள் இருக்கே. 10 நாள் ரிவிஷன் கண்ணா, 10 நாள் ரிவிஷன் பண்ணணும். 30 நாள் மட்டும் தான் படிக்கிறது. அடுத்து 10 நாள் இந்த என்னெல்லாம் படிச்சீங்களோ அது 10 நாள் ரிவிஷன் பண்ணணும். புரியுதா? இந்த 25 எடுக்கிற இந்த கனவை நினைவாக்கணும்னா ஆக்ஷன், செயல் மட்டும்தான். வீடியோ மட்டும் பார்த்தா வேலைக்கு ஆகாது. பிராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டை போடணும். ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த ஃபயர் டெஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் மட்டும் 29ஆம் தேதி டெஸ்ட், அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து வாரம் டெஸ்ட். மொத்தம் 7 டெஸ்ட். எத்தனை டெஸ்ட்? மொத்தம் 7 டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னும் நம்ம குரூப் 4க்கு 30 நாள் இருக்கு. குரூப் 2க்கு இன்னும் டைம் இருக்கு. குரூப் 1க்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. குரூப் 1க்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சேனல் வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்சி மெஷர் முடிச்சிட்டோம். எல்சி மெஷர் முடிச்சாச்சு, பர்சன்டேஜ் முடிச்சாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ பர்சன்ட், ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த வாரம் மென்சுரேஷன்ல 2D முடிக்க போறோம், அடுத்து 3D முடிக்க போறோம். அடுத்து வந்து சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், அடுத்து ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து முடிக்க போறோம். இது நம்ம மேக்ஸ்ல 9 டாபிக் கவர் பண்ணிருக்கோம். ஓகே, இது நம்ம மேக்ஸ்ல 9 டாபிக் கவர் பண்ணிருக்கோம். ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 கொஸ்டின் கேட்க போறோம். ரீசனிங்ல நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைஸ் முடிச்சிட்டோம். ஓகேவா? ஆல்ரெடி டைஸ் முடிச்சாச்சு, பர்சன் முடிச்சாச்சு, ஆல்பா நியூமெரிக் முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ரீசனிங்ல 3 டாபிக் தான் இருக்கு. நம்ம சேனல் வந்து ஏற்கனவே 3 டாபிக் அடிச்சு நொறுக்கி இருக்கோம். இன்னும் இந்த 3 டாபிக் மட்டும் தான் இருக்கு. அது காட்சி காரணவியல், எண் வரிசை, தர்க்க காரணவியல், விஷுவல் ரீசனிங், நம்பர் சீரிஸ், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு இன்னும் இது மட்டும் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து இன்னும் புதிர்கள் பசில்ஸ்லயும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் மாதிரி கொடுங்க சார், இன்னும் நிறைய சம் போடுங்க சார். அதுவே அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? இன்னும் அதுவே நமக்கு அடிச்சு நொறுக்கிடலாம். அது எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வாரம் புதன்கிழமை இனிமே உங்களுக்கு டெஸ்ட்டுங்க. வாரம் புதன்கிழமை யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு வியாழக்கிழமை டெஸ்ட் 29ஆம் தேதி டெஸ்ட். இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு 29ஆம் தேதி டெஸ்ட், புதன்கிழமை வியாழக்கிழமை டெஸ்ட். மிச்சம் எல்லா நாளும் புதன்கிழமை வந்து டெஸ்ட். வாரம் புதன்கிழமை வந்து டெஸ்ட். 50 கொஸ்டின் எழுதி போறீங்க. ஓகேவா? 50 கொஸ்டின் என்ன இந்த வாரம் என்ன எழுத போறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 9 டாபிக் மேக்ஸ் முடிச்சிடலாம். அது 9 டாபிக்கும் ரீசனிங் வந்து 3 டாபிக் வந்து எழுத போறீங்க. ஓகேவா? மேக்ஸ் நம்ம என்னென்ன முடிச்சுன்னு சொன்னால, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லி நம்ம சொன்னால 9 டாபிக்கும். ரீசனிங் வந்து 3 டாபிக். என்னது? டைஸ், பசில், ஆல்பா நியூமெரிக். இந்த 3த்துல இருந்து 50 கொஸ்டின் வந்து கேட்க போறேன். அது எனி டெஸ்ட் வரக்கூடிய வியாழக்கிழமை 29ஆம் டெஸ்ட். அடுத்த வாரத்துக்கு வந்து புதன்கிழமை உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் டெஸ்ட். லாஸ்ட் 2 வாரம், அதாவது ஜூலை 2ஆம் தேதியும் ஜூலை 9ஆம் தேதியும் உங்களுக்கு 100 கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து 100 கொஸ்டின் டெஸ்ட். ஓகேவா? நம்ம வந்து கிட்டத்தட்ட இதுல இருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100, 200, 300, 400, 450 கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல மட்டுமே 500 சம் வந்துரு போகுது. இது இல்லாம நான் வந்து வீடியோல சம் போடுவேன். இது இல்லாம நம்ம வந்து வீடியோல சம் போட போறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 கொஸ்டின் வரப்போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 கொஸ்டின் வரப்போகுது. இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். 2024 கேட்ட மேக்ஸ் சொல்லிட்டு 25 செட் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 கொஸ்டின் வந்து போகுது. 1000 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின் வராதான்? 1000 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின் வராதான்? அது நம்ம சும்மா ரிப்பீட்டடா இருக்க சம்லாம் போட பார்த்து எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட மட்டும் தான் போட போறோம். கொஸ்டின் கொடுக்க போதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அடிச்சு நொறுக்க போறோம். ஸோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய 29/5/2025 உங்களுக்கு 50 கேள்வி. அடுத்ததுல இருந்து 10 மாசம் இருந்து புதன்கிழமை 4ஆம் தேதி, 11ஆம் தேதி, 18ஆம் தேதி, 25ஆம் தேதி யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே வந்து போது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெலிகிராம்ல லிங்க் வச்சிடறேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின் போடுவோம். எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் தான், ஓஎம்ஆர் டெஸ்ட்லாம் கிடையாது. நீங்க ஓஎம்ஆர் டெஸ்ட் வச்சா சரியான சோம்பேறியா இருக்கீங்க, டெஸ்ட்டே எழுத மாட்டீங்க, எழுதிட்டு அதாவது மார்க் பண்ணாம அதாவது கரெக்ஷன் பண்ணாமனு சொல்லிட்டு சரியான சோம்பேறியா இருக்கீங்க.
பரவாயில்ல, அது நான் என்ன பண்ண முடியும்? இப்போ எனக்கு டெஸ்ட் வச்சு நீங்க எப்படியாச்சும் பண்ணி ஆகுங்க. டெஸ்ட்டே எழுதாம இருக்குது, அட்லீஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாச்சு எழுதலாம்ல. அதனாலதான் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கிற கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான். எழுதுனோடனே அப்பே ஆன்சர் தெரிஞ்சிடும், எழுதுனோடனே உங்களுக்கு அப்பே ஆன்சர் தெரிஞ்சிடும். எனக்குமே உங்களுக்கு அதுக்குமே நான் ரேங்க் லிஸ்ட் போட்டுருவேன், உங்களுக்கு அதுக்குமே ரேங்க் லிஸ்ட் போட்டுருவேன். பார்ப்போம் பேட்ச் ஸ்டூடெண்ட் நல்லா எழுதுறீங்களா இல்லை வந்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எழுதுறீங்களான்னு சொல்லிட்டு, யார் ஃபர்ஸ்ட் 100 பொசிஷன்ல வரான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபுல்லா போட போறோம். இதுல இன்னும் யார் 100 பொசிஷன்ல வர போறான்னு சொல்லிட்டு தெரிய போகுது. நம்ம டெஸ்ட் பத்தி உங்களுக்கே தெரியும், கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ட்விஸ்டடா இருக்கும். ஒரிஜினல் டிஎன்பிஎஸ்சி மாதிரியே நம்ம கொஸ்டின் எடுப்போம். கரெக்டா நம்ம சேனல் அப்ப இருந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அப்போ மெகா டெஸ்ட்ல இருந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம கொஸ்டின் எப்படி ட்விஸ்டடா இருக்கும், எப்படி டிஎன்பிஎஸ்சி மாதிரி கொஸ்டின் கேட்போம் சொல்லிட்டு தெரியும். ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்றேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, கண்டிப்பா அட்டன் பண்றேன். ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு 1000 கொஸ்டின் வந்துட்டு போகுதுங்க, 1000 மாடல் சம்ஸ். ஓகேவா, கிட்டத்தட்ட நமக்கு 30 நாள் எழுத போறோம். 50 சம். நான் என்ன டாபிக்னு சொல்லிட்டேன். படிக்க வேண்டியது, டெஸ்ட் எழுத வேண்டியது. படிக்க போறோம், டெஸ்ட் எழுத போறோம், ப்ராக்டிஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா, நீங்க மேக்ஸ் வந்து பார்க்க முடியும்னா உங்களுக்கு போச்சு. வெறும் வீடியோ பார்த்தா மட்டும் நமக்கு ஃபுல் மார்க் வராது. வெறும் வீடியோ பார்த்தாலும் நமக்கு ஃபுல் மார்க் வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டாதான் தப்பு வரும். தப்பு வந்தாதான் ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணிக்கணும் தெரியும். இங்க எவ்வளவு நாள் நம்ம தப்பு பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம்ல அடிச்சுன்னு இருக்கிறோம். ஜூலை 12ஆம் தேதி மேக்ஸ் வந்து அடிச்சுன்னு இருக்கிறோம். ஓகேவா, ஸோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மேக்ஸ் அந்த 100 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2ஆம் தேதியும் ஜூலை 9ஆம் தேதியும் உங்களுக்கு 100 கொஸ்டின் மேக்ஸ் பிளஸ் ரீசனிங். மேக்ஸ் பிளஸ் இதான் மேக்ஸ் மாடல் டெஸ்ட் 100 கொஸ்டின், மேக்ஸ் மாடல் டெஸ்ட் 100 கொஸ்டின். கரெக்டா எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரம், அந்த வாரம் ஃபுல்லா ஒரு 200 கொஸ்டின் எழுத போறோம். அப்படியே ஃபுல் டெஸ்ட் மொத்த 15 டாபிக், ரீசனிங் 6 டாபிக், மொத்த டாபிக்கும் 100 கொஸ்டின் நான் கேட்க போறேன். 2 செட்டு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். யார் ஒருத்தர் நல்லா மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றானோ அவனுக்கு மேக்ஸ் ஒட்டிக்கும். நீங்க அங்க போனா அப்படியே கையை அப்படியே விளையாடும், அப்படியே விளையாடும். பென் அண்ட் பேப்பர் எடுக்காமலே அப்படியே கொஸ்டினை பார்க்குற ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். சும்மா ஒரு சம்ம ஒரு வீடியோ பார்க்கறதால வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் பண்ணீங்கன்னா 25ன்றத அந்த கனவு வந்து கனவா தான் இருக்கும். அந்த கனவை நினைவாக்கணும்னா இறங்கி படிக்கணும், டெஸ்ட் போடணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதா? தப்பு தப்பா எழுதணும். எழுதும் போது நிறைய தப்பு வரும். தப்பு வந்தாதான் அடைச்சா திப்பி போட்டுருக்கணுமோ, அடைச்சே திப்பி வந்துருக்குமோ, சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணுமா, கிலோமீட்டர் மீட்டரா மாத்தணுமோ அப்படின்ற நிறைய டவுட் வந்து உடனேதான் எக்ஸாம் எல்லாம் கரெக்டா அடிக்க முடியும். புரியுதா? ஸோ மறக்காம வந்து டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. இது முடிச்சோடனே உங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஒரிஜினல் எக்ஸாம். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அப்புறம் ரிவிஷன். முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் வந்து ரிவிஷன் பண்ணோம். எதுலாம் ஷார்ட்கட் போட்டுருவோம், அந்த ஷார்ட்கட் வந்து ரிவிஷன் பண்றது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து மேக்ஸ் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். கடைசி 30 நாள் தான் இருக்கு. சும்மா 2 நாள் பார்த்துட்டு அப்புறம் 2 நாள் பார்த்துட்டீங்கன்னா 25 வெறும் கனவா தான் இருக்கும். கனவை நினைவாக்கணும்னா இறங்கி வேலை செய்யணும். ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். செயல் மட்டும்தான். சும்மா நினைச்சிட்டு ஆஹா ஒரு வீடியோ பார்த்துட்டோம் அவ்வளோ, இவன் நம்மளால மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம், நம்மளால இங்கே ஜாம்பவான், அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. உங்களை மாதிரி 1000 பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை மாதிரி 1000 பேர் இருப்பான் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ ட்விஸ்டடா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தால் தான் நமக்கு தெரியுமே. அதுவும் 2025-24 கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதையும் நான் நிறைய பேர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறேன், அதையாச்சும் பார்த்துருங்க. ஓகே, 2024 கேட்டால் மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் 14 கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கும். 14 டெஸ்ட் எக்ஸாம் நடத்திருக்கோம் டிஎன்பிஎஸ்சி. அந்த 14 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் மட்டும் கட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வரக்கூடிய அடுத்த 30 நாள் மேக்ஸ்ல 25 எடுக்கிறதுக்கான வழி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றது, யூடியூப்ல வந்து சும்மா வெட்டி கதை பார்க்கறது, சண்டை போடுறது, இந்த யூடியூப்ல அந்த சண்டை அதை பார்த்துட்டு இருக்கிறது, இது ஐபிஎல் பார்த்துட்டு இருக்குது, வெப் சீரிஸ் பார்க்கறது, ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அங்க போனேன் இங்க போனேன், காரணத்தை சொல்லிட்டு இருந்தா தோத்ததுக்கான காரணமும் நீங்க தான். ஓகேவா? தோத்ததுக்கான காரணமும் நீங்க தான். நாளைக்கு வெற்றி அடைஞ்சா அது காரணமும் நீங்க தான். எல்லாமே அது உங்க கையில தான் இருக்கு. நம்ம யோசிக்கிறதே நம்ம செயல்ல இருந்தா இருக்குது. ஓகே, யூடியூப் வந்தா படிக்க வந்தோம், படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். சும்மா அந்த இதுலாம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துங்கன்னா டைம் போதே தெரியாது. முக்கியமாக இந்த ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் போகவே கூடாது. சும்மா ரீல்ஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா டைம் அப்படியே இழுத்துரும். 30 நாள். இந்த 30 நாள் நீங்க எப்படி செயல்பட போறீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட போறீங்க. 1 மடங்கு இல்லை, 4 மடங்கு 5 மடங்கு போடணும். 4 மணி நேரம் படிக்கணும்னா 8 மடங்கு போடணும். 4 மணி நேரம் படிக்கணும்னா 8 மணி நேரத்தை வந்து ஹார்ட் ஒர்க் போட மட்டும்தான் வந்து வேலைக்கும். ஓகேவா? நான் 1 மணி நேரம் தான் படிக்கிறேன், போதும் டயர்டா இருக்கு தூங்கிட்டேன்னா தூங்கினே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். நம்ம அடுத்த எக்ஸாம் எப்போன்னு தெரியாது. அடுத்த குரூப் 4 எக்ஸாம் எப்போன்னு சொல்லியிருக்காங்களா? 2024 வரப்போதான் எதுவுமே தெரியல. இப்பயே வேகன்சி கம்மியா விட்டுருக்காங்க. கரெக்டா? ஸோ இருக்கிற இந்த சூழ்நிலை, இருக்கிற இந்த மனநிலை, இருக்கிற இந்த மனசு, இந்த டைமு எல்லாத்தையும் இப்பயே முடிச்சிடணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி தான் கிடையாது. அந்த ஒரு வாட்டி யூஸ் பண்ணி அடிச்சு நொறுக்கிடணும். அடுத்த எக்ஸாமுக்குலாம் யோசிக்கவே கூடாது. இந்த எக்ஸாம்லாம் அடிச்சு கிளியர் பண்ணி உள்ள போயிடணும். ஓகே, இந்த எக்ஸாம் அடிச்சு கிளியர் பண்ணி உள்ள போயிடணுன்ற மட்டும்தான் நமக்கு எண்ணமா இருக்குது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்ற டெஸ்ட், நம்மளோட வீடியோஸ், நம்ம என்னென்ன பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே டெலிகிராம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நீங்க 25 கண்டிப்பா உறுதியா அடிக்கலாம். சார், இந்த மாம்பழ கணக்கு மேல அதை கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்றது?
25 நீங்க நான் நடத்துற சம்மே அப்படியே வராது, அந்த மாடல்ல வரும். உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன சார் நீங்க சொன்னது வரவே இல்லை அப்படின்ட்டு. எப்பா நம்ம சொல்றது வந்து இந்த 1000 மாடல் போட போறோம், அதாவது ஒரு 500 மாடல் இருக்கு மொத்தமாக மேக்ஸ்ல 500 மாடல் இருக்குன்னா அந்த 500 மாடல் என்னென்ன மாடல் இருக்குன்னு அவங்க போட்டு காட்டுவேன். அதை நீங்க பார்த்து எக்ஸாம் ஆன நம்பரை மாத்துவாங்க. 2 வருஷம்னா 2.5 வருஷம், 3 வருஷம்னா 3.5 வருஷம், 10,000னா 20,000 நம்பரை தான் மாத்த போறாங்க. அந்த 20,000 கேட்டா எப்படி போகணும் நம்ம யோசிக்க போறோம். நான் கொடுக்குறீங்க நம்பரே உங்களுக்கு எக்ஸாம் ஆல வராது. அதை மேல புரிஞ்சுக்கோ, மாடல் அந்த மாடல் தான் வரும். 90% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டியது அவசியம். அது 2008 என்ன ட்ரெண்டிங்ல கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானே நிறைய போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதுங்க, அந்த வீடியோஸை பாருங்க. வரக்கூடிய வியாழக்கிழமை 29ஆம் தேதி கண்டிப்பா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட்டுமே நான் போட்டுருவேன். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 25 அடிக்கான வழி மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணலாம், தூக்கி தூரம் போட்டுங்க. ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வந்து அப்பாடா ஃபுல் மார்க் எடுத்துட்டா, இனிமேல் நமக்கு வேலை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் தூங்குறோம். அது வரைக்கும் நமக்கு படிச்சுட்டு தான் இருக்கணும். படிப்பு படிக்கிறோம், ரிவிஷன் படிக்கிறோம், ரிவிஷன் தூங்குறோம், அவ்வளவுதான். வேற எது பத்தி யோசிக்க கூடாது. படிக்கிறோம், ரிவிஷன் மட்டும் தூங்குறோம், இதுதான் அவ்வளவுதான். வேற எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. உங்க மனசு வேற எது பத்தியும் அலை பாயவே கூடாது. ஓகேவா? இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் தூக்கி உள்ள போட்டுக்கிறது, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இதுலயே பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. அவங்க வீட்டுல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பாப்பாங்க அந்த குழந்தையெல்லாம் பாத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க படிக்க நிறைய ஆர்வமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் டைமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய டைம் இருக்கு, அந்த டைம் வந்து ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு டைமே கிடைக்க மாட்டேது. ஆனாலும் அவங்க அவ்வளவு ஆர்டர் பண்ணி படிக்கிறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் போன்ல பேசியிருக்காங்க. நானே பேசுறப்ப என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, அவங்களும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த டைமே கிடைக்க மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க படிக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் தயவு செஞ்சு அடுத்த எக்ஸாம் பாத்துக்கலாம் அப்படின்றத தூக்கி போட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி வேலைக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதாங்க, சொல்லியாச்சு. திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். த ஃபயர் டெஸ்ட் எக்ஸாம் முடிய வரைக்கும் ஃபயரா தான் இருக்கணும். எக்ஸாம் முடிய வரைக்கும் ஃபயரா மட்டும்தான் இருக்கணும். நெருப்பு மாதிரி அப்படி இருக்கும். ஒவ்வொரு சமயம் அனல் பறக்கிற மாதிரி சால்வ் பண்ணணும். பென் அண்ட் பேப்பர் அடிக்காமல ஆப்ஷன் நானே நிறைய சம் போட்டேன்னா இல்லையா, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு எப்படிதான் ஆப்ஷன் எலிமினேஷன் ரூட் அவுட் பண்ணோம், எப்படி யூனிட் டிஜிட்ல ஒரே ஆப்ஷன் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வரதான் போகுது, அதுவும் போட தான் போறோம். ஸோ ஆல்ரெடி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 29 மே 5ஆம் தேதி 9 மேக்ஸ் டாபிக், ரீசனிங் 3 டாபிக், 50 கேள்வி. அடுத்த ஜூன் மாசத்துல 4 டெஸ்ட், ஜூன் 4, ஜூன் 11, ஜூன் 18, ஜூன் 25. ஓகேவா? 50 கொஸ்டின். ஓகே, இங்கே உங்களுக்கு 250 கொஸ்டின் வந்துச்சு. ஜூலைல 100 கொஸ்டின். ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்பி விடுங்க. இது ஒரு போட்டி மாதிரி தான், ஒரு காம்படிஷன் எக்ஸாம் தானே. போன வருஷம் பாத்தீங்கன்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. எத்தனை பேர் டெஸ்ட் எழுதான்னு தெரியல. இப்போ நம்ம முன்னாடி இப்ப நம்ம சேனல்ஸ் பாக்குறீங்க, நம்ம சேனலை படிச்சு நம்ம சேனலை மட்டுமே ஃபாலோ பண்ணி வரீங்கன்னா அப்ப நம்ம சேனல்ல இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நம்ம சேனலுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி அப்படின்னு தான் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இந்த வாட்டி நான் 4ஆவதுக்கு வந்துருக்கேன், அடுத்த வாட்டி எப்படியா ஃபர்ஸ்ட் போகணுமே அப்படின்னு யோசிக்கணும். பரவாயில்லையே நான் இந்த வாட்டி 15ஆவதுல இருக்கேன், எப்படியாச்சும் 10ஆவதுக்கு போகணும்னு யோசிக்கணும். ஓகே, அது மூலம் டெஸ்ட் எழுதணும். நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை பார்த்தாலே பயம், அலர்ஜி. டெஸ்ட்டை பார்த்தாலே சரி அப்புறம் எழுதிக்கலாம் சொல்லிட்டு தள்ளி போடுறீங்க. நீங்க அப்புறமா தான் வந்து நீங்க தான் ஃபீல் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ அடுத்த 30 நாள் நானும் நெருப்பு மாதிரி சம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். நீங்களும் அந்த சமம் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. டெஸ்ட் வந்து பக்காவா போட்டுருங்க. போஸ்டிங் அடிச்சு நொறுக்குறோம். ஓகே, போஸ்டிங் அடிச்சு நொறுக்குறோம். ஸோ யாரெல்லாம் இந்த 25 அந்த கனவு நனவாக்க போறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.